நாங்கள் அவளோட நிற்கிறோம் கேட்பதற்கு. 110 நாடுகளும் நிற்கிறார்கள். வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Thank you, sister. God bless you. Amen. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தில் அவர்களோடு இணைந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தோத்திரம். சுவாமி, இந்த நிமிஷம் வரை பாடல்கள் ஊடாக, தேவ செய்திகள் ஊடாக, ஜெபங்களின் ஊடாக ஊழியத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி இந்த காலை வேளையில வாழ்த்தி வரவேற்பதோடு அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லுகிறேன். அதனமாக தொடர்ந்தும் நடத்துகிற ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறேன் சுவாமி. மூத்த ஊழியக்காரராகிய மகேந்திரன் ஐயாவையும் பெறப்படுத்துவனமாக காலை வேளையிலே அவரை அவ்வளவு தைரியமாக இந்த ஊழியத்துக்குள் நீர் சேர்த்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோசரம் சுவாமி. மேலும் சகோதரன் லட்சுமி ஐயாவையும் அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களையும் சுவாமி ஆரம்பம் முதல் முடியும் வரை அவரையும் ஆண்டவரை உமது இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி என்று சொல்லுகிறேன். கவனமாக இன்றைய நாளிலும் நடத்துகிற சகோதரியை ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி உமது பிரசனத்திலே மூடிக்கொள்ளும் வண்ணமாக இயேசுவின் பிள்ளை நான் என்று அந்த சகோதரியை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அது வார்த்தையை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எல்லோரும் ஒருவன் ஒட்டு ஆண்டவரின் நித்திய வெளிச்சத ஊழியத்தை ஆசீர்வதிங்கள் என்று சொல்வதோடு இன்றைய தினம் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை என்கின்ற தலைப்பிலே இதை நான் ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்தாவியானவருடையானை மூடிக்கொள்வாராக. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்று சங்கீதம் 62:11 வாசிக்கின்றோம். சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையது, வல்லமை என் தேவனுடையது, வல்லமை என் தகப்பனாகிய என் தேவனுடையது. ஆம், நாம் அவருடைய பிள்ளை, பிள்ளையானால் சுதந்திரமாமே. கர்த்தருடைய வல்லமைக்கு நாங்கள் சுதந்திரவாளி என்று சொல்லி ஒருமை பாராட்டுவோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அக்கினி ஜுவாலையாக எங்களை ஆக்க ஆவல் கொண்டு இருக்கிறார். ஜெயம் கொண்டவர்களாக விளங்க நம்மை வல்லமை எங்களுக்கு தேவை. பரிசுத்த பாதுகாத்து கொள்ளும் நமக்கு வல்லமையும் தேவை. சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபணம் செய்யவும் எங்களுக்கு வல்லமை தேவை. உதாரணமாக ஒரு காரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டுமேயானால் அதுக்கு ஒரு பேட்டரி அவசியம். காரணம், அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற மின்சாரம் வல்லமை அதுக்குள்ள இருக்கிறது. ஒரே இடத்துல அந்த காரை நிறுத்தி வைத்து விட்டால் பேட்டரியில உள்ள மின்சாரம் இறங்கி போய்விடும். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுவதை போல கர்த்தர் நமக்கு தம்முடைய வல்லமையை ஊற்றி உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லுவது மிகையாகாது. மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே பல சிறிய வல்லமைகளை கண்டுபிடித்து இருக்கிறான். அதாவது நிலக்கரியின் வல்லமையிலே இருந்து ரயில்வேகள் ஓடுகின்றன, பெட்ரோலின் வல்லமையிலே இருந்து கார்கள் ஓடுகின்றது, டீசலின் வல்லமையினால பல தொழிற்சாலைகள் இயங்குகின்றன, மின்சாரத்தின் வல்லமையினாலே வீடுகளிலே விளக்குகள் எரிகின்றன. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்று பாடினால் மட்டும் போதாது. தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய அக்கினியினாலே நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். எழுப்புதலுக்காக எந்த கிரயமும் செலுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
வல்லமை தேவனுடையது. அதை அவரோடு வாங்கிட்டு தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுப்பார். ஒருமுறை ராய் டர்மன் என்கின்ற கனடா தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, 20 வருட காலம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று அழுது ஜெபித்தேன், உபவாசம் இருந்தேன், என் தாகத்தையும் வாஞ்சையையும் கண்டு நீர் தன்னுடைய வல்லமையை எனக்கு தந்தீர் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய வல்லமை என்ன? சிருஷ்டிப்பின் வல்லமை. முதலாவதாக சிருஷ்டிப்பின் வல்லமை. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்து இருக்கின்றோம். அது வந்து எபிரேயர் 11:3 வசனத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. கர்த்தர் வலிமையான வார்த்தைகளை பேசிய பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் உருவாக்கப்பட்டன. சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு கோடிக்கணக்கான டன் எடையுள்ள ஒரு சூரியன் எங்கே இருந்து புறப்பட்டது? தன்னுடைய முழு எடையையும் தூக்கி கொண்டு ஆகாயத்திலே எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது? அது கீழே விழாதபடி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டு இருக்கிறதே. என்ன காரணம்? அதுதான் கர்த்தருடைய வல்லமை. எந்த விஞ்ஞானியாலேயும் புதிதாக ஒரு அணுவையும் உருவாக்க முடியாது. தண்ணீரை நீராவியாக மாற்றலாம், ஆனால் நீராவியை தண்ணீராக மாற்றலாம். ஆனால் உலகத்திலே புதிதாக ஒரு அணுவை கூட எந்த மனிதனாலும் விஞ்ஞானிகளினாலும் சிருஷ்டிக்க முடியவே முடியாது. நூற்றுக்கு அதிபதி அவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை அறிந்திருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உலகம் எல்லாம் உண்டானது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று நம்பி தெய்வீக சுகத்தை அவன் பெற்று கொண்டான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினபடியினாலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வார்த்தைகளுக்கு உருவாக்குகின்ற ஒரு வல்லமை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், வெற்றி வார்த்தைகளை பேச வேண்டும், பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துவார். அது வாயின் வார்த்தைகள் அவர் கனப்படுத்துவார். இரண்டாவது, சத்துருவின் மேல் வல்லமை. இன்றைக்கு தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக இருக்கிறவன் சாத்தான். அவனுக்கும் வல்லமை இருக்கிறது என்று பலர் எண்ணக்கூடும். அது விழுந்து போன ஒரு தேவனுடைய வல்லமைதான். நமது ஆண்டவரோ சர்வ வல்லவராகவே இருந்து சத்துருவின் மேல் ஜெயம் கொள்ளுகிற வல்லமையை நமக்கு தருகிறார். நாதரனாய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனும் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சத்துருவினுடைய வல்லமையை முறிக்க முடியும். ரெட்டிப்போடு நின்று விட கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நின்று விடாதீர்கள். சாத்தானை மேற்கொள்ளுகின்ற வல்லமை, பிசாசின் கிரிகளை அழிக்கின்ற வல்லமை, மந்திர தந்திரங்களையும் பில்லி சூனியங்களையும் செய்வினைகளையும் முறியடித்து எரித்து சாம்பலாக்குகின்ற வல்லமை எங்களுக்கு தேவை. இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுகிறது. அவர் காத்திருந்தார். 30 வருடங்களாக ஆயத்தம் செய்தார். முடிவிலே யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்தானம் ஆரம்பித்த பொழுது, ஜெபித்த பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார். தேவ வல்லமை அவரை பரிபூர்ணமாக நிரப்பிற்று. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோவான்
34வது வசனம். பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு விரோதமான எத்தனையோ மந்திரவாதிகள் வந்தார்கள். அவருடைய கோலை மோசையினுடைய கோல் விழுங்கி விட்டது. மோசேயின் மூலமாக கர்த்தர் வாதைகளை அனுப்பிய பொழுது எவ்விதில் இருந்த மந்திரவாதிகளினாலும் மோசேயை எதிர்த்து நிற்க முடிய இல்லை. மோசையின் மூலமாக வெளிப்பட்ட கர்த்தருடைய வல்லமை எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது என்று லூக்கா 10:19 வாசிக்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு 10:1. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நாமான வாசையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதான யாதொன்றை குடித்தால் கூட அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுசமாவார்கள் என்றார் என்று மார்க் 16வது அதிகாரத்திலே, மார்க் 16வது அதிகாரத்திலே 17, 18 வசனங்களிலே வாசிக்கின்றோம். சிங்கத்தின் மேலும் இரியம்பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் பல் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்பதை நாங்கள் சங்கீதம் 91:13 வாசிக்கின்றோம். சங்கீதம் 91:13 இந்த வசனங்கள் நீங்கள் பார்க்கும் போது சாத்தானில் இருக்கின்ற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை தமது பாவங்களுக்கு கீழ்படுத்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி அவன் அதிகாரத்தை இடுங்கி வல்லமையை அதமாக்கி இருக்கிறார். ஆகவே நாம் ஜெயம் கொண்ட பரிசுத்தராய் அவனுடைய கிரிகளை அழிக்க ஆமென் வேண்டும். முதலாக அற்புதங்களை செய்யும் வல்லமை. புறஜாதிகளை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதே இல்லை என்பதை நாங்கள் ரோமர் 15:18 வாசிக்கின்றோம். ரோமர் 15:18. அவர் அங்கே அநேக நாள்கள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். அவர்கள் தமது கிருபை உள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளில் செய்யப்படும் அனுக்கிரகம் தேவன் அவர்களுக்கு பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 14:3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வல்லமையாக வெளிப்படுத்தினது போல நம் மூலமாக அற்புதங்களையும் செய்து தமிழுடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் அவரோடு இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் 10:34 வாசிக்கின்றோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களினாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று மார்க் 16:20 வாசிக்கின்றோம். உறுதிப்படுத்தினார். மார்க் 16:20. தோமா அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வந்த பொழுது கேரளாவில் உள்ள நம்பூதிகள் அவரை நம்ப இல்லை. அவர் கடலில் இருந்த தண்ணீரை அள்ளி ஆகாயத்துக்கு எரிந்து வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீரை அப்படியே நிற்க கடவது என்றார். அப்படியே காலை முதல் மாலை வரை தண்ணீர் ஆகாயத்திலே நின்றது. அப்பொழுதுதான் நம்பூதிர்களும் பிரஜாதி மக்களும்
கர்த்தரை ஏற்று கொண்டார்கள். எலியா தன்னை தேவ வல்லமையினாலே நிரப்பியிருந்தார். சாரிபாத்து விதவியின் வீட்டிற்கு போன பொழுது கூட பானையில மாவும் எண்ணெயும் பெருகி கொண்டே வந்தது. சாரிபாத்து விதவையின் மகன் மரித்த பொழுது கூட தேவனுடைய வல்லமையினாலே அவனை உயிரோடு எழுப்பினார். மழை பெய்யக்கூடாது என்று அவர் ஜெபம் பண்ணினது நிமித்தம் 3 வருடங்கள் மழையும் பனியும் பெய்ய இல்லை. வானத்தில் இருந்த அக்கினி எழும்ப பண்ணி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். எலியாவின் தேவன் எங்கே, அவர் வல்லமை எங்கே என்று சவால் விட்ட எலிசா தீர்க்கதரிசி இரட்டிப்பான வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொண்டார். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எசாயா 52:1. சோர்ந்து போயிருந்த செருபாபேலுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை வாக்குத்தத்தம் பண்ணினார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். சாத்தானை பார்த்து சவால் விட்டு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவா என்று கட்டளையிட்டார். சகரியா 4வது அதிகாரம் 6-7 வாசியுங்கள். பெரிய கொலியாத்த நீ எம்மாத்திரம், தேவன் தனக்கு தெரிந்து கொண்ட தாவீதை வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறார். பெரிய சிங்கங்களை நீங்கள் எம்மா, யூத ராஜ சிங்கங்கள் உங்களுடைய வாயை கட்டி போட்டு தானியேலின் தலையை உயர்த்துவார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை பார்த்து சவால் விடுங்கள். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓடுவனும். உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்க முடியாத வல்லமையினாலும் வாக்கினாலும் இப்பொழுதே உங்களை நிரப்புவார். 4வதாக உயிர்ப்பிக்கின்ற வல்லமை. அதாவது மரித்தோரிலிருந்து எழுப்பி தேவன் அவர்களை எழுப்ப வல்லவராகவே இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரனாகிய பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரில் இருந்து அவரை பாவனையாக திரும்பவும் அதை பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 18-19 வசனத்தை வாசிக்கின்றோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோராக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2:1 வாசிக்கின்றோம். சுவிசேஷத்திலே வல்லமையானது மரித்தோரை உயிர்ப்பிக்கின்றதுதான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருக்கின்ற ஜீவன்களுக்குள் உயிர் மீட்பை கொண்டு வருகின்றது. அந்த உயிர்ப்பின் வல்லமை முதல் செயல்படுத்தினவர் எலியாதான். சாரிபாத் விதவையின் மகன் மரித்த பொழுது அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையாண்டான் மேல் ஆத்மாவை அவனுக்கு திரும்பவும் வர பண்ணும் என்று கதறி அழுது நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவன் உயிரோடு எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே எலியாவின் மூலம் விளங்கின உயிர்ப்பின் வல்லமை கண்ட எலிசா தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்தினான். சுனேமியாவின் மகன் மரித்த பொழுது கூட கிட்ட போய் அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தான் என்று 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கின்றோம். செத்து கிடக்கின்ற சமுதாயத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா சோர்வையும் உங்களை விட்டு அகற்றிவிட்டு வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்டு கர்த்தர் ஜாதிகளை உங்கள் கையிலே சொந்தமாக தருவார். இயேசுவை மரணத்தை அடக்கி வைக்க அவரால் முடியவில்லை. பாதாள மேல அடக்கி வைக்க முடியவில்லை. ரோம அரசாங்கம் எத்தனை முத்திரை இட்டு கல்லறைகளை
பத்திரப்படுத்திய போதிலும் கூட யூதராஜ சிங்கம் உயிர்த்த எழுந்த வலிமையோடு வெளிவந்தார். மரித்தேன், ஆனால் இது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் என்று முழங்கினார் என்று வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரெவலேஷன் 1:18. அந்த தேவன் உங்களை வல்லமையாக நிரப்புவார். மரண கண்கள் திறவுண்டு போகும். மரண பயத்தில் கற்றுண்டவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை. மருத்துவர் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கின்ற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று நாங்கள் ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று மத்திய 10:8 வாசிக்கின்றோம். மருத்துவரை எழுப்புங்கள், உறங்கி கிடக்கின்ற சபைகளை தட்டி எழுப்புங்கள், உயிர் மீட்பையும் எழும்பும் தலையை கொண்டு வாருங்கள், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நின்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக உரைத்த பொழுது கூட ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாயிற்று, ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டன என்றும், அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா ஒரு பெரிய சேனையாக நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 7, 8, 9, 10வது வசனம் வரைக்கும். எசேக்கியேல் 37, 7, 8, 9, 10வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். உலக பிரமாணமாக மரித்தோரையும் கர்த்தர் எழுப்புவார். ஆவிக்குரிய பிரகாரமாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களை கர்த்தர் எழுப்புவார் என்று எபேசியர் 2:1 வாசிக்கின்றோம். இயேசு மரித்த லாசரு, யாவீரின் மகள், நாயின் ஊர் விதவையின் வாலிபன் மகன் ஆகியவர்களை உயிர்ப்பித்ததை பார்த்த பேதுரு சொற்காலை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்திரு என்கின்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். ஒரு அற்புதம். 1000 பிரசங்கங்களை பார்க்கிலும் வல்லமை உள்ளது. மரித்த ஒருவர் உயிரோடு எழும்பும் பொழுது ஆயிரக்கணக்கான புறஜாதி மார்க்கத்தார் சிறுவேண்டை வந்து முழங்கால் படியிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று என்னுடைய செய்தியிலே உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது பாவத்தில் மரித்த நம்மை உயிர்ப்பிக்கின்ற தேவன், இவ்வுலகை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கின்ற நம்மை ரட்சிக்கவே தேவாதி தேவன் நமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு மனிதனாக அவதரிக்கும்படியாக செய்தார் என்று கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது என்று கொலோசியர் 3:3 என்ற வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த மாறுதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அதாவது இந்த உலகத்தினே அந்த லோகாதிபதியான பிசாசின் சகல கிரியைகளையும் அவர் உறிந்து கொண்டு சிலுவையிலே அவர்கள் மேல் வெற்றி சிறந்தார் என்பதை தான் மேற்கொண்ட வசன பகுதியிலே வாசிக்கின்றோம். அவர் வெற்றி சிறந்தபடியினால அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவாசித்து ஓடுகிறது. இதைத்தான் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அன்பானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் மேன்மையை அறிந்தவர்களாக நம்ம மூலம் நீங்களும் பெரும் பேரின்பத்தை எண்ணி எண்ணி இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
என்று சங்கீதக்காரன் 116:13 புலம்புகின்றான். இந்த உலகத்திலே உபத்திரங்கள், துன்பங்கள், நிந்தைகள் நேரிட்டாலும் இயேசு இரட்சகராக இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சகல காரியங்களிலும் ஜெயம் தந்து எங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நாங்கள் யோவான் 16:33 வாசிக்கின்றோம். நம்மை மகிழ்விப்பார். அதோடு கூட விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினாலே நாங்கள் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று ரோமர் 5:1 வாசிக்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடும் ஒரு பாடலோடு என் செய்தியை முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இரட்சகரே, சாவுக்கேதான எங்களுடைய வாழ்வையும் உயிர்ப்பிக்கும்படியாக நீர் உம்மையே அர்ப்பணித்தீர் சுவாமி. உமக்கு தோத்திரம். இதை என்றும் நாங்கள் மறவாதபடி ஜீவனோடு நடந்து கொள்ளவும் நாங்களும் ஜீவ பரியாக இன்று முதல் எங்கள் உடலை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக அவர்களுக்கு இந்த வல்லமையை ஆண்டவரே நீர் அருள்படியினால் உமக்கு தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த இருளில் இருக்கிறவர்களும் நித்திய வெளிச்சத்துக்குள் அவர்களை இழுத்து வாருங்கள் சுவாமி என்று இந்த வேளையிலே உமது வாதத்தை எல்லோரும் ஒருமனப்பட்டு கெஞ்சி பிரார்த்தனை செய்கின்றோம். அவர்களை நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சுவாமி. இரட்சிக்கப்படாதவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனதோடு எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பிதாவே அவனமாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய பாடலோடு என் செய்தியை முடிக்க ஆசைப்படுகின்றேன். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இயேசுவின் பிள்ளை நான். இப்போதே வான இன்பத்தை காண்பேன் இங்கே, மீட்பர் மூலமாய் ஜீவன் பெற்றேன் ஆவியின் பேராய் தூயனானே. அன்பில் நினைப்பேன் இன்பங்கொள்வேன் என்றுமே சுவை வாழ்த்தி நிற்பேன். அன்பில் நிலைப்பேன் இன்பம் கொள்வேன் என்றுமே சுவை வாழ்த்தி நிற்பேன். இயேசுவை சேர்வேன் மெய் துண்டனாய் மோட்சம் தோன்றுமே எங்கள் முன்பாய். தூதரின் சாட்சி என்னை தேற்றும், நாதரின் அன்பு கேட்டை மாற்றும். இயேசுவை சேர்வேன் நேரன்பனா என்றும் ஜீவிப்பேன் பேரின்பமாய். கண்ணால் நோக்குவேன் விண்ணோர் வாழ்வை, மேலாய் தேடுவேன் மீட்பறிவை. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, yes, of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long.
my story. This is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I in my Savior, I'm happy and blessed. Watching and waiting, looking above, filled with His goodness, lost in His love. Filled with His goodness, loving His, lost in His love. அன்பில் நிலைப்பேன், இன்பம் கொள்வேன், என்றும் இயேசுவை வாழ்த்தி நிற்பேன். கண்ணால் நோக்குவேன் விண்வர் வாழ்வை, மேலாய் தேடுவேன் மீட்பர் ஈவை என்று இந்த பாடல்கள் ஊடாக Blessed assurance, Jesus is mine என்று சொல்லி என் செய்தியை முடித்து, அம்மா உங்க கையில பாரத்தை கொடுக்கிறேன் ஐயா, உங்க கையில பாரத்தை கொடுத்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகவும். எங்களுடைய காரியம் ஆத்ம ஆதாயம். அந்நியர்களை தேவனிடத்தில் கொண்டு வர நாங்கள் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஒரு அறிவுமாக இருக்கட்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.